ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊருக்கு போயிட்டு வந்து அறுப்பு பறிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அது இப்போ காஞ்சிட்ருக்குது, நல்லா காஞ்சிருச்சு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அறுப்பை வந்து செக்கிலாட்டி துணியில் போட்டு புழிஞ்சு முடியை தேய்ச்சி குளிப்போம். அப்போ முடி நல்லாயிருக்கும், டேட்ராஃப் வராது, முடி நல்லா நெடிக்குமாக இருக்கும், கண்ணு குளிர்ச்சி. இப்போ தான் ஷாம்பு வந்துருச்சு. சரி, ஊருக்கு போனால் இருந்து பறிச்சுட்டு வந்தேன். இப்போ காய வச்சுருக்கிறேன், நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். துப்பியெல்லாம் எடுத்துட்டேன். இது மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. அதே மாதிரி பாருங்கள், பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு அக்கா வந்து முருங்கைக்கீரை கொடுத்தாங்க. சரி, அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை காய வச்சு எடுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம சாதத்திலே இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி காய வச்சுருக்கிறேன். முருங்கை தலை பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சுண்டைக்காவத்தை அது ஊர்லேருந்து தான் பறிச்சுட்டு வந்தோம். இது பார்த்திங்கன்னா இந்த மிளகா வந்து நம்ம வீட்டு மிளகா தான். பார்த்திங்கன்னா இது ஆளை பார்த்ததுல டம்மி பீஸாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா பயங்கர காரம், 2 போட்டாலே சட்னிக்கு காரமாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு பறித்த மிளகா. மறுபடியும் இது பார்த்திங்கன்னா இது 2 நாளைக்கு முன்னாடி பறித்த மிளகா. என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சிக்கனமாக நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.